ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்க முழங்கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி இதெல்லாம் சகஜமாக இருக்குது. நம்ம ஹேண்ட்பேக்கில் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, முதல்ல மூவ், அமிர்தாஞ்சன், அயோடெக்ஸ் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், டியூப்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் சமீபத்தில் ஒரு லோஷன் ஒரு எண்ணெயை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நான் படிச்சுட்டேன் கூட. யூடியூப்பில் போய் பார்த்தேன், நிறைய பேர் போட்டிருக்காங்க மின்சார தைலம் அப்படின்னுட்டு. இதில் பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். இது நாட்டு மருந்து கடையில் தான் இதோட பொருட்கள் கிடைக்கும். ஒன்றும் அதிக பொருள்லாம் இல்லை, 3 பொருள் தான். அது என்னென்னாக்கா அடுப்பில் கிண்டி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற வேலை எல்லாமே கிடையாது. வெறும் மிக்ஸ் பண்ணணும், வெயிலில் வைக்கணும், பார்த்தோன்னா ஜலம் மாதிரி ஆகிடுறது. அதை எடுத்து தடவிக்கணும், அவ்வளவுதான். வலியெல்லாம் அவ்வளோ நல்லா கேட்குறது வலிக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளாம் இந்த பெயின் கில்லர் மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது தடவிக்கலாமே, வாங்க பார்க்கலாம் என்னன்னு. இதுதான் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ். புதினா உப்பு, இதை மென்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம உப்பு, தைமால், அப்புறம் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம்ங்கிறது நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுவோமே, அது நம்ம சுவாமிக்கு ஏற்றுறோமே அந்த கற்பூரம் கிடையாது. இந்த கற்பூரம் தான் பெஸ்ட்டு, இதுதான் யூஸ் பண்ணணும். நமக்கு தேவை அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்லேயோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ அதிலெல்லாம் போடக்கூடாது. இது 3மே சம அளவில் இருக்கணும். நான் இங்கே ஒரு வேயிங் ஸ்கேலை வச்சுட்டு இது வே பண்ணி இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். நான் போட்டதில் 25 கிராம்ஸு. ஏன்னா முதல்ல கொஞ்சம் இதுவாக பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு அதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இது 3மே சம அளவு எடுத்துட்டு இதை இந்த பாட்டிலில் கொட்டிண்டு அது அப்படியே வெயிலில் வச்சிடணும். ஒரு 2 hours வச்சிடனா ஜலம் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அது பாய்ச்சலில் கொஞ்சம் நாளைக்கு வச்சு பார்த்தோன்னா வெறும் ஜலம் மாதிரியே இருக்கும். அது அப்படி மிக்ஸ் ஆகிடும். அது இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட வைக்கலாம், ராத்திரி கலந்துவிட்டு கூட வைக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுறதுக்கப்புறம் கொஞ்சம் நாய் கழிச்சு பாருங்கள், வெயிலில் வச்சு 1 hourல எப்படி ஜலமாக ஆகிடுதுன்னு. இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் அதை அப்படியே டைரெக்டாக தடவிக்காமல் இதுலேருந்து 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு எண்ணெய் இதை மிக்ஸ் பண்ணி தடவிக்கணும். இது தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், இது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது தரக்கத்தையே அப்படி ஒரு வாசனை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வலி இருக்கிற இடத்துல கொஞ்சமாக எடுத்து தடவிண்டுட்டு நல்லா ஒத்தடம் கொடுத்து பாருங்க, நல்ல வலி குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.